வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு முள்ளங்கி கீரையில் ஒரு சூப் ஒன்று செஞ்சு காட்டுறேன். துவரம்பருப்பில் வெங்காயம், தக்காளி, ஒரு பூண்டு போட்டு குக்கரில் வேக வச்சது இதை மசிச்சுட்டு இதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப வேண்டாம். கீரை போடுறதுனால, காய்கறி போட்டு சூப் வைக்கிறதுனால கொஞ்சம் நிறைய போடலாம். கீரை போடுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப குறைச்சலாக போடுறேன். பொடியாக நறுக்கின ஒரு கைப்பிடி முள்ளங்கி கீரை இதில் போட்டுட்டு இதை வேக வைக்கலாம். முள்ளங்கி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை சூப்பாக குடிக்கும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். கீரை வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நான் இந்த கீரையை வேஸ்ட் பண்ணாமல் மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு அதோடு சேர்த்து குடிச்சிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த கீரையை. இல்லை அப்படியே ஸ்பூனில் எடுத்து இந்த கீரையை சாப்பிட்டுக்கிட்டே அந்த சூப்பை குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீரையை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை லேசாக மிக்சி ஜாரில் அரைச்சிட்டேன். அம்மாவுக்கு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சூப்பு வைக்கிறதா இருந்தால் அதுக்கு அந்த திக்கரிங் ஏஜென்ட் துவரம்பருப்பு தான் போடுவாங்க. இப்போ தான் இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போடுறோம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. இன்னொன்று, இந்த பருப்போடு சேர்ந்து இந்த சூப்பு சாப்பிடும்போது அந்த காய்கறிகளில் இருக்கிற அந்த சத்தும் ப்ரோட்டீனும் சேர்ந்து கிடைக்குன்றதுக்காக தான் ஒரு எனர்ஜி வரும். உடம்பு முடியாமல் இருக்கவங்க, சாப்பிடாமல் இருக்கவங்களுக்காக தான் இந்த சூப்பெல்லாம் கொடுக்கறது. நீங்கள் இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து இந்த மாதிரி காய்கறிகள் சூப்பு வச்சு குடிச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே எல்லாத்தையும் இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ் சூப்பு கூட எந்த சூப் பண்ணினாலும் அதில் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு போட்டு வேக வச்சுட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டும் பெப்பரும் போட்டுக்கலாம். மருந்துங்க நிறைய சாப்பிட்டு வயிறு புண்ணாயிட்டு அல்சர்லாம் வந்துட்டு பேஷண்ட்டு மாதிரி இருக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லை பட்டர் போட்டு கூட இதை நீங்கள் குடிக்கலாம். இல்லை சால்ட் போட்டுக்கிறேன். மிளகு பொடி போட்டுக்கலாம். எவ்வளோ மிளகு பொடி தேவையோ உங்களுக்கு காரம் அதுக்கேற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க. இந்த முள்ளங்கி கீரை சூப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி, வணக்கம்.